ஏங்க எனக்கு அதை விட இன்னொன்று என்னென்னா, இப்போ நினச்சாலும் வருத்தமாக இருக்குது. என்னென்னா, ஒரு ஒரு விஷயம் ஒன்று கேட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். என்னென்னா, இப்போ சும்மா உட்காந்துருக்கிறப்ப உள்ள அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் லைட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க கொட்டாச்சி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாரு. நான் எம்ஜிஆர் நகரில் இருக்கேன் சார்ன்னு. அப்படியா, என்ன எவ்வளோ வாடகை அப்படின்னாரு. 1200 சார், கரண்ட் பில் 100 சார் அப்படின்னேன். அப்படியா, சரி எப்படி இப்போ பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல சார், அதெல்லாம் நல்லா இருக்குது சார், பசங்கள்லாம் வருவாங்க ஜாலியாக, நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அப்போ வந்து சாலிகிராமத்தில் வந்து ஃப்ளாட் கட்டிகிட்டு இருக்கிறாரு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. ஓகே. அதுக்கு கொடுக்கறதுக்காக நானாக ஒரு வார்த்தை, சார் நீங்கள் அது விஷயம் எனக்கு தெரியாது. ஓகே, அது தெரிஞ்சா இப்போ வந்து நம்ம ராஜேந்திர அண்ணாக்கு, இன்னும் மேக்கப் மேனுக்கு, அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்கும் அதில் கொடுத்தாரு. அதனால அதை கேட்டிருக்கிறாரு அண்ணே. எனக்கு அதுக்கு தெரியல. அண்ணே ஆமாண்ணே இங்கே இருக்கிறேண்ணே, இப்போ நாங்கள் பண்ணுங்க, நான் அங்கே இருக்கலாமாண்ணே, எனக்கு ஒன்று பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தானே சத்தியமே எனக்கு கொடுத்துருப்பாரு. புரியுது. அதுக்கு தான் அந்த வார்த்தையே கேட்டது. எனக்கு அது தெரியல. நான் அந்த இடத்துல விட்டுட்டேன். அப்புறம் வந்து வெளியில் வந்தோன்னே, டேய் அதுக்கு தான் அவர் கேட்டார், சொல்லியிருக்கலாம்ல நீங்கள். ஐயோ அண்ணே போ அப்படின்ட்டாரு. சரி விட்டுட்டேன்.